எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் குட் மார்னிங். ஃபஸ்ட்டு இன்றைக்கி தீபாவளி. நம்ம எந்திரிச்சதே 10 மணிக்கு தான். ஏன்னா நம்ம நைட் லேட்டாக தான் தூங்கணும்னா நம்ம கடை இருக்கு இல்லையா, கடையிலலாம் இருந்துட்டு லேட்டாக தான் வந்தோம். இனிமேல் தான் ரெடியாக போகிறோம். ஒன்றா வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். பட் நான் எந்திரிக்குள்ளே என் பொண்ணுங்கள்லாம் குளிச்சிட்டாங்க. இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல. இனிமேல் தான் எங்களுடைய தீபாவளி ட்ரெஸ். இன்றைக்கி தீபாவளி பொழுது எங்களுக்கு எப்படிலாம் போகுதுன்னு வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம். இந்த சைடு தான் எடுத்தது. எனக்கு தீபாவளிக்குன்னு எடுத்தது இது கிடையாது. எங்கள் அம்மா பிங்க்கு, நாங்கள் பிங்க். டிவி அமைதி போட்டுட்டுவாங்க. வளைவி என்னோட தீபாவளி ட்ரெஸ். எப்படி இருக்கு தீபாவளி? சொல்லுங்க. இன்னும் ரெடி ஆகல, பட் ட்ரெஸ் மட்டும் போட்டாச்சு. அம்மாவோட அந்த செயின் போட்டிருக்கேன், கீ செயின் மாதிரி. என்னோட சேலை வந்து நின்று இது வந்து இப்போ நாங்கள் இருந்துச்சு, அதை தச்சுக்கிட்டோம். அதுலேயும் இதுதாங்க என்னுடைய தீபாவளி ட்ரெஸ். இதுதான். இது வந்து இன்னும் 2 ட்ரெஸ் இருக்கு. நான் இது மத்தியானத்துக்கு ஒன்று போடணும், நைட்டுக்கு ஒன்று போடணும். மத்தியானத்துக்கு வந்து பர்பிள் கலர், நைட்டுக்கு வந்து ஒயிட் அண்ட் பிளாக்கு. அதே மத்தியானத்துக்கு பர்பிள் அண்ட் ஒயிட். மத்தியானத்துக்கு எல்லாத்துலேயுமே ஒயிட் கலந்துருக்கு, அதான் நல்லா இருக்கும். உங்கள் பாருங்க, இதுலேயே ஒயிட். இது வந்து என்னது? ஏன்னா ஒயிட் தான் இப்போ ஃபேமஸ். இது வந்து இதுக்கு சேர்த்து பெல்ட். அது எனக்கு தெரியாதுமா. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கையில் பட்டுறாமல், இது கையில் எதுவும் காயம் பட்டுறாமல் பண்ணுங்க. இது பக்கத்தில் இது பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு எதுக்கு சிரிக்கிறோம்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் சிரிப்பு வருது. ஓகே தானே? பவுடர் போடமா சொல்லுமா, தண்ணி வருதாங்களா? நார்மலாகவே வந்து ஒரு மால் போயிருந்தோம், காஸ்மெட்டிக்ஸ் திங்ஸ் வாங்குறதுக்காக போயிருந்தேன். அங்கே வந்து இந்த லாக்மேயோட ஃபவுண்டேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் இதை வந்து எனக்கு சஜஷன் பண்ணாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கு இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கிறது கொஞ்சம் செட் ஆகலை. அதனால் கொஞ்சம் நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணி இது வந்து இப்படி க்ரீமியாக இருக்குது. அதனால் இது என் ஃபேஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இது வந்து லாக்மேயோட ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாமா? இந்த ஃபவுண்டேஷன் தான் நல்லா தான் இருக்குது. இந்த ஃபவுண்டேஷன் அந்த ஜன்னலை திறந்துவிடு. ஸ்க்ரீன் கரண்ட்டு போயிடுச்சு, அதை திறந்துவிடு. நல்லா தான் இருக்குது இந்த ஃபவுண்டேஷன்.
இவளுக்கு பாரு, இவளுக்கு என்னைய மாதிரி ஹேர் ஸ்டைல். என்னைய மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்திருக்கு இவளுக்கு. அவங்க பேசி சொல்ல போட்டேன். பொட்டு விழுந்துருச்சா? அப்ப சின்ன பொட்டுங்க. என்ன சத்தம் கேட்குது? ஏதோ குழாயில் தண்ணி விழுந்து. இன்னும் எனக்கு தலை குத்திடும். அது நமக்கு வந்து தீபாவளி இப்படி தான் கொண்டாடணும், இப்படி தான் கொண்டாடணும், சாமி கும்பிடணும். நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோமோ அத்தனை மணிக்கு தான் நமக்கு தீபாவளி. அதுலேயும் இப்போ வயசானதுனால நமக்கு வந்து இந்த தீபாவளி இன்ட்ரெஸ்டே இல்லை. நம்ம வந்து 90s கிட்ஸ் ஆகிட்டோமா. எங்கள் அப்பா இருப்பார். எங்கள் அப்பா இருக்கும்போது வந்து எங்கள் அப்பா இருக்கும்போது நான் புது ட்ரெஸ் போடல அப்படின்னா எங்கள் அப்பா வந்து சொல்லுவார், இப்போ நீ புது அப்பா இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து சொல்லுவார், நீ இப்போ புது ட்ரெஸ் போடலைன்னா அப்பா தனியாக போட்டு ஆடுவேன். ஐ மீன் அவர் வந்து ட்ரிங்க் பண்ணக்கூடாது. டாக்டருடைய சஜஷன் வந்து ட்ரிங்க் பண்ணக்கூடாது. அவன் எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு, நீ இப்போ புது ட்ரெஸ் போடலைன்னா அப்பா ட்ரிங்க் பண்ணுவேன்னு என்னை பிளாக்மெயில் பண்ணி, எமோஷ்னல் பிளாக்மெயில் அப்படி பண்ணி என்னை வந்து இந்த புது ட்ரெஸ் போட வைப்பார். ஆனால் இன்றைக்கி அவர் இல்லை. அவர் இருந்திருந்தாரு அப்படின்னா நேரம் எப்போ புது ட்ரெஸ் போட்டுருந்துருப்பேன்னா. அதான் இந்த டம்ளரில் தண்ணி இருந்துச்சு. தண்ணி எடுத்தா கொஞ்சம் இந்த டம்ளர் அண்டார் பட்டு தங்கத்தோட போ என்ன கூப்பிடுது. போ போயிட்டு வா. என்ன கூப்பிடுதுலம்மா? வா இங்கே சாமி கும்பிட்டு போ. என்ன ஆள் இல்லை. ஓடியா 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 ஓடியா. சரவண்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டியா? சரவணனுக்கு எதுக்கு சம்பந்தம்? அதுக்கு தெரியாது. கொண்டையை போட்டால் தான் சமைக்க முடியும். எப்படி? பட்டன் தான் முன்னாடி வரும். பிரியாணி செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி, மட்டன் சுக்கா. பாப்பா தேக்காக்கு லீவ் வச்சு போகிறோம். ஓகே, வந்து லெமன். தயிர் வேண்டாம். என்ன அப்புறம் தக்காளி சாதம் மாதிரி ஆயிடும். புளிப்பு ரொம்ப ஊற்றினா தக்காளி சாதம் மாதிரி ஆயிடுங்க. தயிர் கொஞ்சோன்னு ஊற்றணும்னா, தயிர் கொஞ்சோன்னு ஊற்றணும்ல. ஆமாம், லைட்டாக லெமன். இந்த உலக்குக்கு 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம், 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம்.
மட்டன் சுக்கா செய்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கேன். அப்புறம் வந்து புதினா, மல்லிச்செடி, புதினா, கொஞ்சோண்டு மல்லிச்செடி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதில் வேக வச்ச மட்டன் இது என்னது? இது மட்டன் மட்டன் பிரியாணி. கொஞ்சமாக கரம் மசாலா, நம்ம இட்லி இருக்கு. அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் வீட்டு மசாலா பொடி விட்றாங்க. இல்லைன்னா வேக வைக்காமல் வந்துடுறாங்க. களி மாதிரி ஆகி போயிருது. இது மாதிரி அரை வேக்காடு செஞ்சால் நல்லாயிருக்கும். அந்த இது வேக வேக தண்ணி அரைக்கும் நல்லாயிருக்கும். போடலையா? போடல, கொஞ்சம் போடணும். நான் கறி சிக்கனுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், வெங்காயத்தை கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். நாங்கள் வீடியோ எடுத்துட்டோம். அடுத்து 2வது ட்ரெஸ் போட போகிறோம். ஆனால் 2வது போட்டு கழட்டிட்டு மறுபடியும் முதல் ட்ரெஸ் போட்டுருக்கேன். அதாவது வீட்டில் வெடி 1 மணி நேரமாக வெடிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்களாம் வெயிட்டிங்கில் இருக்கோம். தீபாவளி எதுமா புது தூங்கிட்டு இருக்கு. 7 தீபாவளிமா புது ட்ரெஸ் போட்டு எங்கள் அண்ணன் தூங்கிட்டு இருக்கு. பக்கத்தில் வெடி 1 மணி நேரமாக வெடிச்சுட்டு இருக்கு. இங்கே பாருங்க, எங்கள் வெடியெல்லாம் வெடிக்காமல் வச்சுக்கிட்டு இருக்கோம். வெயிட்டிங். சாரி கட்டிட்டு வராங்க. மைக்கை தொடச்சுட்டு முடிஞ்சா முடிவு வந்து இப்போது எத்தனை மணி ஆயிடுச்சு? 11 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் நைட் டின்னரே நாங்கள் சாப்பிட போகிறோம். என்ன அமத்து என்னென்னா கறி குழம்பு, தோசை. எப்போவுமே நம்ம தீபாவளினாலே கறி குழம்பு, தோசை, இட்லி தானே. சாப்பிட்டு வந்து தான் மேக்கப் ரிமூவ் பண்ணணும். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணணும். ஃபைனலாக தீபாவளின்னு சொல்லி தீபாவளியே முடிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ தான் சாப்பிட்டோம். அவ்வளோதான். இல்லை, தீபாவளி இந்த ஒரு நாளைக்காக தான் இவ்வளோ பாடு, இவ்வளோ கஷ்டம். ட்ரெஸ் எடுக்கணுமே, அது எடுக்கணுமே, இது எடுக்கணுமே. இந்த ஒரு நாளைக்காக இவ்வளோ விஷயங்களும். மேக்கப் ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து மேக்கப் ரிமூவ். தேங்காய்
ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் தூங்குறதுக்கு. O3 காலியாக போச்சு. நான் செய்த 2வது பாட்டில் காலியாக போயிடுச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணுறது. ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், தீபாவளி முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த தீபாவளி எப்படி போச்சு கமெண்ட்டில். உங்களுக்கு இந்த தீபாவளி எப்படி போச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு ஓகே, ஓரளவுக்கு நல்லபடியாக தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே.